வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேபியோட 7th மந்த்லேருந்து இதை கொடுக்கலாம். இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவல் மாதிரி தான். நம்ம அதை வாஷ் பண்ணோம்னா அது சாஃப்டாகிடும். ஸோ நம்ம இதை டைரெக்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் அரைக்க போகிறோம். ஸோ நல்ல பிராண்ட் ஓட்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்க ஓட்ஸை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஓட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம இதை பேபிஸ்க்கு ரெகுலராக கொடுக்கும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. ப்ளஸ் இது அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை டின்னருக்கு அவங்களுக்கு தாராளமாக ஃபீட் பண்ணலாம். இப்போ ஓட்ஸ் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம கையால் எடுத்து உடைச்சோம்னா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகி உடையணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்ஸ் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நான் இதை ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த ஓட்ஸ் பவுடரை நீங்கள் 15 டேஸ்க்கு வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 7 மந்த் பேபிக்கு கொடுக்கும்போது இந்த பவுடரை ஒரு தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 8th மந்த்லேருந்து நீங்கள் இதை சலிக்க வேணாம், அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஓட்ஸ் பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பேபிக்கு ஈஸியாக டின்னர் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ண ஓட்ஸ் பவுடரை 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 பவுல் தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நான் இந்த டின்னர் ரெசிப்பியில் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறது ஆப்பிள் தான். ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி கட் பண்ணி நடுவில் இருக்க ஹார்டான பீஸையும் விதையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தை நல்லா மென்று சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பல் இருக்குன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பியூரி மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண ஓட்ஸ் பவுடரை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். இதில் நான் இனிப்புக்காக கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இல்லை வெல்லம் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 இயர் கம்ப்ளீட்டான பேபிஸ்க்கு மட்டும் ஸ்வீட்னஸ்க்கு ஏதாவது கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுங்க. பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு நீங்கள் ப்ளைனாகவே செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு நைட்டில் நட்ஸ் பவுடர் கொடுத்தா செட் ஆகும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி துருவின ஆப்பிளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதை டேரெக்டாக டின்னருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுங்க. குவான்டிட்டியும் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டு உங்கள் குழந்தைக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் அவங்களுக்கு டின்னருக்கு ஃபீட் பண்ணலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கஞ்சி நல்லா பபிள்ஸ் வருது. கஞ்சி வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பேபியோட டின்னர் ரெடி. இந்த டின்னர் ரெசிபி கொடுக்குற அன்றைக்கி உங்கள் குழந்தை நைட் நல்லா தூங்குவாங்க. இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இடையில எந்திரிச்சு அழுது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நைட்டில் நெய் கொடுத்தா செட் ஆகும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெய் சேர்த்து கொடுக்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நெய் சேர்த்துக்கிறதுனால பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயினும் ஆகும். நம்ம இந்த ஓட்ஸ் ரெசிப்பியில் ஆப்பிள், நெய் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால இது அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் இந்த டின்னர் ரெசிப்பியை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.